டென்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் கிடையாது, சோசியல் மீடியாவை திறந்தாலே இன்னைக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. எஸ், பிக் பாஸ். ஏன்னா பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியா போச்சு. இதெல்லாம் யாரு பாப்பா அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாமே ஒதுக்கி வச்சு அதை வந்து பேசினாங்க. அது தேவையே இல்லை, பிக் பாஸை வந்து ஃபர்ஸ்ட் பேன் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி போராட்டம்லாம் பண்ணாங்க. மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாலாம் அது வெடிச்சது. ஏன்னா இது வரைக்கும் எங்கேயுமே அந்த மாதிரி நடந்தது இல்லை. ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜ்லயும் நடந்துட்டு இருக்கு. பட் நம்ம லாங்குவேஜ்ல நடந்த இந்த பிரச்சனை வேற எந்த ஒரு லாங்குவேஜிலும் நடக்கவே இல்லை. அந்த அளவுக்கு பிரச்சனையாச்சு. இப்போ முடிய போற டைம் வந்துருச்சு. இன்னும் வந்து ஒரு 3 to 4 days தான் இருக்கு பிக் பாஸ் முடியறதுக்கு. ஸோ டைட்டில் வின்னர் யாரு அப்படிங்கிறது தெரிய போகுது. இப்போ அந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறமா கொஞ்சம் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு பிக் பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த மக்கள் வெறுத்தாங்களோ திரும்பவும் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எதனால அப்படின்னா, பார்வதி அண்ட் கம்ருதீன் இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் ஆட்டம் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியோட பேச்சு வேற லெவல்ல வந்து ரீச் ஆச்சு. ஸோ இந்த லெவல்ல போயிட்டு இருக்கக்கூடிய பிக் பாஸ்ல இப்போ சீசன் 9ல அரோரா டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்டா. ஆனா எப்பவுமே பாத்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்றவங்க வந்துட்டு ஃபைனல்ல வின்னே பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்றாங்களோ அவ்வளோ நாள், அதாவது 100 நாள் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து வின் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வந்து ஃபைனலுக்கு செலக்ட் ஆவாங்களே தவிர ஒரு ஃபைனலிஸ்டா அவங்க வந்து வந்ததே கிடையாது. ஒரே ஒரு டைம் மட்டும்தான் மிராக்கலா அது வந்து நடந்திருக்கும். ஏன்னா அதுல இருந்த ஒவ்வொருத்தருமே ஃபைனலிஸ்டுக்கு தகுதியானவங்க. எல்லாருமே வின்னரா வரக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 3 மட்டும்தான். எஸ், பிக் பாஸ் சீசன் 1ல வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலேவை யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிஞர் ஸ்நேகன் தான் வின் பண்ணாரு. பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் ஸ்நேகன் மிகப்பெரிய அளவுல ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் ஆனது. அதுக்கு முன்னாடி அவர் வந்து பல பாடல்கள் எழுதியிருக்காரு, கவிதைகள் எழுதியிருக்காரு, எல்லா படங்களுக்குமே அவர் வந்து பாடல்கள் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் அவர் ரீச் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிக் பாஸ் சீசன் 1க்கு அப்புறம் தான். அதுல அவர் ரொம்பவே வந்து நியூட்ரலா நடந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதுல அவர் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணாரு. ஆனா ஃபைனல்ல வின் பண்ணது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஆரவ் தான் பிக் பாஸ் சீசன் 1ஓட டைட்டில் வின்னரா ஆனாரு. ஆனா பிக் பாஸ் சீசன் 1ஓட டைட்டில் வின்னரா ஆரவ் தான் வந்தாரு. அடுத்ததா பிக் பாஸ் சீசன் 2, இதுவும் யாராலையுமே மறக்கவே முடியாது. இதுல இருந்த கண்டஸ்டன்ட்டுமே அப்படி இருந்தாங்க. எல்லாருமே செலிபிரிட்டி லெவல்ல இருக்கக்கூடியவங்க தான் பிக் பாஸ் சீசன் 1 and 2, 3 இதுலலாம் வந்திருந்தாங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ ஒரு சில படங்கள்ல ஹீரோயினா நடிச்ச ஜனனி ஐயர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் சீசன் 2ல டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணாங்க. பட் டிக்கெட் டு ஃபினாலே 2 பேருமே வந்து ஃபீமேலா இருந்தது இந்த சீசன்ல மட்டும்தான். அதாவது ஃபைனலிஸ்ட்ல 2 பேருமே ஃபீமேலா இருந்தது இந்த ஒரு சீசன்ல தான். அதுல கிருத்திகா வந்துட்டு வின் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா எல்லாருக்குமே பிடிச்ச நான் சொன்ன மாதிரி பிக் பாஸ் சீசன் 3 இதுல வந்துட்டு சாண்டி, கவின், சேரன் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. லாஸ்ட்லியா, முக்கியமா லாஸ்ட்லியா வேற லெவல்ல ஃபேமஸ் ஆயிருந்தாங்க. கவின் அண்ட் லாஸ்ட்லியாவோட லவ் அதை விட வேற லெவல்ல ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலதான் வந்துட்டு ஸ்ரீலங்கால இருந்து தர்ஷன் வந்திருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முகின் ராவ், இவர் வந்துட்டு சிங்கர். ஸோ அவரோட சிங்கிங்லாம் வேற லெவல்ல இருக்கும். அவரோட சாங்ஸ் நிறைய வந்து ஹிட் ஆக ஆரம்பிச்சது அந்த சீசன்ல இருந்து. ஸோ அதுல இருந்த ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் தான். எல்லாருமே வந்து ஃபைனலிஸ்டுக்கு தகுதியானவங்க தான். ஸோ இதுல வந்துட்டு சாண்டியா முகின் ராவா அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா முகின் ராவ் தான் வின் பண்ணாரு. அதே மாதிரி அந்த சீசன்ல டிக்கெட் டு ஃபினாலேவுமே முகின் ராவ் தான் வின் பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி இந்த ஒரு சீசன்ல மட்டும் தான் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண கண்டஸ்டன்ட் வந்து ஃபைனலிஸ்டாவுமே வின் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா சீசன் 4ல சோம்சேகர் தான் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணியிருந்தாரு. அவர் தான் ஃபைனலிஸ்டா டைட்டில் வின்னரா வருவாரு அப்படின்னு பார்த்தா ஆரி டைட்டில் வின்னரா வந்துட்டாரு. அடுத்ததா பிக் பாஸ் சீசன் 5ல அமீர் அண்ட் பாவனி இவங்களோட லவ் யாராலையும் மறக்கவே முடியாது. காதல் ஆரம்பிச்சு கல்யாணத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது இது மட்டும் தான். இவங்களோட காதல் கல்யாணம் மட்டும் தான். ஸோ பிக் பாஸ் சீசன் 5ல வந்துட்டு அமீர் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணியிருந்தாரு. பட் அதுல டைட்டில் வின்னரா அடிச்சது வந்து ராஜு. அடுத்ததா பிக் பாஸ் சீசன் 6ல வந்துட்டு அமுதவாணன் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிருப்பாரு. பட் அதுல டைட்டில் வின்னர் அடிச்சது அசீம். அடுத்ததா பிக் பாஸ் சீசன் 7ல வந்துட்டு விஷ்ணு விஜய் தான் டிக்கெட் டு ஃபினாலே வந்து ஜெயிச்சாரு. ஸோ விஷ்ணு விஜய் உள்ள இருக்கும்போது நமக்கு தெரியாது சௌந்தர்யாவோட லவ்வர் அப்படிங்கிறது. பட் இப்போதான் நமக்கு தெரியும். போன சீசன்ல தான் அது எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. ஸோ விஷ்ணு விஜய் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் டைட்டில் வின்னர்
வின்னரா வந்தது ஒரு ஃபீமேல் தான், விஜே அர்ச்சனா. ஸோ இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் சீசன் 1ல இருந்து 8 வரைக்கும் வைல்ட் கார்டு ரவுண்ட் அப்படின்னு வைப்பாங்க. அதுல நிறைய கண்டஸ்டன்ட் உள்ள வருவாங்க. பட் யாருமே வைல்ட் கார்டு வந்தவங்க ஜெயிச்சதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா விஜே அர்ச்சனா வந்து வைல்ட் கார்டுல வந்துட்டு அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாவும் ஆச்சு. ஸோ அவங்களோட லைஃபும் அதுல இருந்து ரொம்பவே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா பிக் பாஸ் சீசன் 8 இங்க வந்துட்டு கண்டஸ்டன்ட் மாறி இருக்காங்க, வீடு மாறி இருக்கு, கேம்ஸ் மாறி இருக்கு, எல்லாமே மாறி இருந்தது. அதே மாதிரி ஆங்கரையும் மாத்திட்டாங்க. ஸோ அது மாத்தினதுக்கு அப்புறமா இன்னும் விறுவிறுப்பா போகும் அப்படின்னு பார்த்தா டிஆர்பிலே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதை ஏத்துறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. இப்போ ஓரளவுக்கு ஏறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிக் பாஸ் சீசன் 8ல டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணது ராயன். பட் டைட்டில் வின்னரா வந்தது வந்து நம்மளோட முத்துக்குமார் தான். ஏன்னா அவரோட திறமையான அந்த தமிழ் பேச்சே வந்து மக்களோட மனசை வந்து மாத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் தான் வந்துட்டு டைட்டில் வின்னரா வந்திருந்தாரு. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர அப்படின்னா, இப்போ டிக்கெட் டு ஃபினாலே வந்துட்டு அரோரா ஜெயிச்சிருக்காங்க. பட் டைட்டில் வின்னரா அரோரா வருவாங்களா அப்படின்னு கேட்டா வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ யாரு டைட்டில் வின்னரா வரப்போறாங்கன்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது. கானா வினோத் அந்த இடத்துல இருந்தாரு. இப்ப அவரும் வந்து பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாரு. சோ அவர் தான் டைட்டில் வின்னரா வர வேண்டியதுன்னு சொல்லி மக்கள் சொல்றத நம்மளால வந்து கேட்க முடிஞ்சது. சோ அந்த இடத்துல யாருப்பா இருக்கா அப்படின்னு கேட்டா மேபி சபரி, விக்கல்ஸ் விக்ரம் இவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபீமேல் அப்படின்னு பாக்குற இடத்துல அரோரா இருக்காங்க. பட் டிக்கெட் டு ஃபினாலே அவங்க வின் பண்ணிட்டாங்களே, அப்ப எப்படி டைட்டில் வின் பண்ணுவாங்க? சோ டைட்டில் யார் வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் பிக் பாஸை பத்தியும் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.